கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஒரு செட்டு நீங்கள் வந்திருக்கலாம், சிலர் நீங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபையாக தந்த வாக்குத்தத்த வசனமாவது 1 சங்கீதம் 3 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாரெல்லாம் அவரோட சின்ன பிரயாசமோ, சின்ன வேலையோ, பெரிய வேலையோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, அந்த தொழிலை நீங்கள் கர்த்தரை முன்வைத்து நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் அன்பு பிள்ளைகளே, அதான் என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சின்ன வேலையாக செய்தாலும் சரிதான், பெரிய வேலையாக செய்தாலும் சரிதான், ஆண்டவரும் முன் வச்சு நீங்கள் செய்யும்போது அந்த தொழிலை ஆசீர்வதிப்பா, அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நான் தொழிலை போட்டுட்டேன், நான் தொழில் ரீதியாக அநேக அமௌண்ட்டை போட்டுட்டேன், அதை எடுக்க முடியலேன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் பொறுத்தனையோடு முழங்கால் பட்டி உபாசித்து நீங்கள் ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவான். என்னுடைய தோழி ஒருத்தி இருக்கிறா. அவள் நல்லா படிப்பாள். ஆனால் அவளுக்கு ஒரு தொழிலதிபதியை தான் ஆர்டர் கொடுத்தார். ஆனால் அவள் நல்லா படிப்பான், நான் நல்ல வேலை பார்ப்பேன்னு சொல்லுவான். ஆனால் அவள் வாழ்க்கையில் ஒரு தொழிலதிபதியாக ஆண்டவர் கொடுத்தார். அப்போ அவள் சொல்வாள், எதை எடுத்து போட்டாலும் எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, அதை கூட அவர் யோசிக்க மாட்டேங்காரு, ஒரே அமௌண்ட்டை போட்டு போட்டு என் சொல்லலாம் எடுத்துகிட்டு போகிறாரும்பார். அப்போ எப்படி நீங்கள் ஜெபிப்பீங்களா அப்படின்னு கேட்பேன். அதுதானே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாள். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை அவங்க சந்திக்கும் போது நீங்கள் எல்லாரும் குடும்பமாக ஜெபிங்க, நிச்சயமாக உங்கள் தொழிலை வர்த்திக்க செய்வார் என்று சொன்னேன். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கோடிக்கு அதிபதியாக, கோடிக்கும் லட்சத்துக்கும் அதிபதியாக கர்த்தர் வைத்திருக்கிறான், உயர்த்தி வைத்திருக்கிறான். அவங்க பேருக்கு எத்தனையோ தொழில்களை கர்த்தர் ரன் பண்ண வைத்திருக்கிறான். அன்பு பிள்ளைகளே, அவன் நீங்களும் நானும் அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை முன்வைத்து செய்யும் போது உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவா, உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவா, உங்களுடைய காரியத்தை கைகுடி வர பண்ணுவா. சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அப்போ நம்ம காரியம் வாய்க்கணும்னா நாம் என்ன செய்யணுமா? வேதவசனம் என்ன சொல்கிறது? 3 பாயிண்டாக நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம அவருக்கு முதலிடம் கொடுக்காம நம்ம காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது, நம்ம காரியத்தை பெற முடியாது, நம்ம காரியம் கைகூடி வராது. ஒருவேளை என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, லட்சக்கணக்கான பணம் இருக்குன்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அன்பு பிள்ளைகளே, அதை செய்ய வைக்கிறது யாரு? அவர். அதை நம்ம எடுக்க வைக்கிறது யார்? அவர். அதனால் கர்த்தர். அப்போ அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலிடம் கொடுக்கணும். அதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் தியானம் பிரியமாக இருக்கும்போது, இரவும் பகலும் அவரை தியானிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். ராஜாவை பார்க்கும்போது அரசாண்ட நாட்களில் கர்த்தர் அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணினா, அவருடைய செயல்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினா. அப்போ என் அன்பு பிள்ளைகளே, அவர் கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வேதவசனத்துக்கு பயந்து, அவருக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால கர்த்தர் அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணினா. ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். என்னுடைய காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்காதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய பாதத்தில் குடும்பமாக காத்திருங்க. நீங்கள் இப்படி காத்திருக்கும் போது உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் வர்த்திக்க செய்வான், உங்களுடைய தொழிலை வர்த்திக்க செய்வான், உங்களுடைய வேலைகளை கர்த்தர் வர்த்திக்க செய்வான். அதான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறான், கைகுடி வர பண்ணுவேன் என்று சொல்கிறான். அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஒருவேளை இன்னும் வாய்க்கலையே, ஒருவேளை நீங்கள் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம்,
இன்னும் வாய்க்கலைன்னு கலங்காதீர்கள். குடும்பமாக உபவாசித்து ஜெபிங்க. ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசித்து ஜெபிங்க. காத்திருந்து ஜெபிங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. அதே போல் இன்னும் வேலை கிடைக்கலைன்னு கலங்காதீர்கள். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசித்து கேட்கும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. காரியத்தை கைகுடி வர பண்ணுவா. சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. இன்னும் எனக்கு ஒரு கற்பம் இல்லையே, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வரவில்லையே, ஏன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. குடும்பமாக அவரோட நீங்கள் கேட்கலாம். உங்கள் பிள்ளைங்க கேட்கணும், உங்கள் கணவர் கேட்கணும், உங்கள் பிள்ளைங்க கேட்கணும். ஒருமனப்பட்டு நீங்கள் கேட்கணும், ஒருமனப்பட்டு கேட்கணும். அப்படி கேட்கும்போது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். ஜெபிப்போமா? செயல்களில் ஆஸ்தி தந்திடுவா, காரியம் எல்லாம் வாய்க்க செய்வா. உந்தன் சம்பத்து செய்வா, வேலி அடைத்து காத்திடுவா. ஆசீர்வதிப்பார் இயேசு, ஆசீர்வதிப்பா. பெருக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவா. இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்கு தத்தம் செய்தவர். லல்லல்லா 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 லல்லல்லா. ஜெபிப்போம். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய பாதத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவா. அதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற என் அன்பு பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, இன்னும் என்னுடைய காரியம் வாய்க்கவில்லையே, இன்னும் என்னுடைய தொழில் ரன்னாக முடியலையே, இன்னும் என்னுடைய வேலையை நான் மேன்மை பெற முடியலையே, என்னாலும் இந்த 5000 சம்பளத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, மகனே, இந்த என்னாலும் நான் அந்த 10,000 சேலரியில் தான் இருப்பேனா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவ இரவும் பகலும் அவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கும் போது உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவா. உங்களுடைய காரியத்தை கைகுடி வர பண்ணுவா. உங்களுடைய காரியத்தை அவரே செய்து முடிப்பா. அவரே உங்களை பாக்கியவான மாற்றுவா. அவரே உங்களை பாக்கியவதியா மாற்றுவா. சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்துல உறுதியா இருங்க. நிச்சயம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் சாட்சியா நிறுத்துவா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.